தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய ஒரு மாவட்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல புதுக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகம் திறக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் திறக்கப்பட்டது, கிழக்கு மாவட்டத்தில். இப்போ அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் திறந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? தேர்தலில் பங்கேற்க போகிறீங்களா? அதுதான் எங்களுடைய தலைவர் தளபதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக அந்த அறிக்கையில் நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறோம். எங்களுடைய இலக்கு 2026 என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான அப்படி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு, வாய்ப்பு இருக்குங்களா? இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்னும் 2 வருஷம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் அது சம்பந்தமாக தளபதி, தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் அதெல்லாம் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தினசரி எல்லா இடத்துக்கும் நான் இப்போ ஒரு வாரமாக நான் போயின்னு இருக்கிறேன். புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை, சேலம், அடுத்தபடியாக நாமக்கல், கிழக்கு, மேற்கு, இன்றைக்கி ஈரோடு, இன்றைக்கி சாயங்காலம் கரூர், நாளைக்கு திருப்பூர், நாளன்னைக்கு கோயம்புத்தூர். தினந்தோறும் பேட்டி கொடுக்கறதுன்றது ஒரு எனக்கு அது எங்களுடைய செயலை தான் நீங்கள் தயவுசெய்து பார்க்கணும். இதை மாதிரி நீங்கள் எல்லாரும் இதே கேள்வி தான் கேட்குறீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எல்லாம் அறிவிப்பார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே ஒரு உறுப்பினர் சேர்க்கலாம் துவங்கி இருந்தீங்க. இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் எவ்வளவு பேர் உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க? பல லட்சம் பேர் உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள். அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தேன். என்னென்ன கேட்குறீங்க? மிக சிறப்பாக, உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல எழுச்சியாக இருக்குது. இன்றைக்கி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் யாருக்கும் இங்கே நலத்திட்ட உதவியெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இந்த ஈரோடு மாவட்டத்தில் காலையில் அலுவலகம் திறக்கும் போது அவர் அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் ஏற்பாடு செஞ்சார். இங்கே ஒருத்தவங்களுக்கு கூட நாங்கள் யாரும் ஒரு சின்ன பொருள் கூட இங்கே நாங்கள் கொடுக்கல. இந்த மாதிரியான எப்படி ஆலோசனை கூட்டத்துக்கு இன்றைக்கி எல்லாரையும் வர சொல்லியிருந்தோம். சார், இதுதான் நான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. எங்களுடைய கட்டமைப்பு பணிகளை எங்கள் தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதன்படி நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அதான் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் ஏற்கனவே ஒரு 10 அல்லது 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தளபதியுடைய அப்பாவுடைய தலைமையில் மிகப்பெரிய விழா நடந்துச்சு. இந்த அளவுக்கு எழுச்சி வரல. அப்போ நடந்த போதே ஒரு 15,000 பேர் கூட்டம் கூடியிருந்தாங்க. மாநில மாநாடு ஏதாவது ஈரோடு மாவட்டத்தில் முதல் மாநில மாநாடு நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, மாநாடுக்குண்டான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. தளபதியுடைய அனுமதி பெற்ற பிறகு அந்த இடம் உங்களுக்கு அவருடைய அறிவித்தலின்படி தெரியப்படுத்துவது என்பதை தெரிவிச்சு. அதான் நான் உங்களுக்கு சொல்லுவோன்னு சொல்லிட்டேன். சார், எல்லாமே நான் தான் சொல்லிட்டேன் சார். இன்னும் 2 வருஷம் இருக்குது. நான் தினந்தோறமே அதுதானே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் 2 வருஷம் இருக்குது இல்லைங்களா? ஏங்க, எங்களுடைய பணி, நாங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பணி. அது இப்போ தமிழக வெற்றி கழகமாக எங்கள் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த சேவைக்கு உண்டான பலன் 26 இலக்கு எங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் நாம் தமிழர் கட்சிக்கும் விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் மோடிஜி பிரதமரானதுக்கு எதுவும் வாழ்த்து தெரிவிக்கலையே, ஏதாவது உள்ள இல்லையே. நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். எல்லாருக்கும், வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் எங்கள் தளபதி என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சார், நாங்கள் தானே சொல்கிறோம், இப்போ தான் கட்டமைப்பு வேலையெல்லாம் நாங்கள் நடத்தினிக்கிறோம். இப்போ தான் ஈரோடு மாவட்டத்தில் முதல்ல நாங்கள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி தான் போட்டிருக்கிறோம். இவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஆலோசனை பற்றி இனிமேல்பட்டு அவங்க என்ன சொல்கிறார்களோ, எங்கள் மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாங்கள் தளபதியுடைய அனுமதி பெற்று அதெல்லாம் எப்படின்றதை நாங்கள் இல்லை, அதுதான் நீங்கள் போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அதை சொல்லுவாருன்றதை சொல்கிறேன். எங்களுக்கு தலைவர் தளபதி தான். அதுதான்
அதெல்லாம் நான் தான் சார் சொல்கிறேனே, எல்லாமே தளபதி வந்து சொல்லுவாருன்றது தெரியும். நன்றி. இப்போ அரசியல் கட்சியா மாறி இருக்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி, லாஸ்ட் கொஸ்டின் தான். அரசியல் கட்சியா மாறி இருக்கிறீங்க. இப்போ அது வந்து ஏற்கனவே இந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளை தலைவர பொருட்கள் தொடர்வாங்களா, மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, அரசியல் கட்சியாக மாற்றியிருந்தாலும் எங்களுடைய எல்லாருடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் யாரெல்லாம் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். கூடுமானவரை எங்களுடைய நிர்வாகிகள் இதுவரைக்கும் எல்லாருமே நல்லாவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தளபதி கிட்ட சொல்லி அவங்க நிர்வாகிகளுடைய கருத்தெல்லாம் கேட்டு நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகிகள் மாற்றப்படுவாங்க. செயல்படாத நிர்வாகிகள் மாற்றப்பட நான் தான் சொல்கிறேன். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லோரும் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.